வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மௌனம் மனோசக்தியின் அணைக்கட்டு என்ற பொருள ஆசான் அவர்கள் 1999ஆம் வருடம் நவம்பர் 14ஆம் தேதி ஆழியாரில் ஆற்றிய நிறைவு உரை பற்றி தான் இப்போ சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். முதல்ல ஒரு அற்புதமான கவி மூலமா சுவாமிஜி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை அப்படியே வாசிக்கிறேன், நண்பர்களை கேளுங்க. வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்தினிதாய் வளரட்டும், மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருளாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. அறிஞர் பெருமக்களே, இந்த மகா சபையில் நீங்கள் அமர்ந்திருக்கும் காட்சி மிக்க இனிதாக இருக்கின்றது. இது எனது ஆன்மாவுக்கு ஒரு பூரணமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இந்த காட்சி பிறகு மறைந்து விடாது, ஆயுள் முழுவதும் இருக்கும். மனவளம் என்பதுதான் நமது சங்கத்தின் பயிற்சி முறைகளின் நல்ல நோக்கம். மனம் எவ்வளவு சிறப்பானது, உயர்வானது என்று மனம் என்ற நூலில் எழுதியிருக்கிறேன். அதை ஊன்றி படிக்காதவர்கள் இந்த மௌன காலத்தை அதற்கென எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அதை படிக்க மனதிற்கு ஒரு ஆழம் வேண்டும். நூல் முழுவதும் ஆழமாக விஷயங்கள் பொதிந்துள்ளன. நாம் ஒவ்வொருவரும் மனோசக்தியின் அணைக்கட்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அணைக்கட்டு என்றால் எவ்வளவோ நீர் வந்து தேங்கும் இடம். அந்த அணைக்கட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக இருக்கின்றதோ, அகலமாக இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு பயன்மிக்கதாக இருக்கும். அதற்குள்ளே வருகிற தண்ணீர் வெளியே போய்கொண்டே இருந்தால் அதை அணைக்கட்டு என்று சொல்லவே முடியாது. போக்கை நிறுத்த வேண்டும். அப்படி மனோசக்தியினுடைய போக்கை நிறுத்துவதற்கு நல்லதோர் பயிற்சி தான் இந்த மௌன நோன்பு. நாம் மௌனமாக இருக்க இருக்க நமது மன அலைச்சுழல் சுருங்கி சுருங்கி இறைநிலையோடு இணைந்து வரும். அதோடின்றி நம்மளுடைய மனம் என்னும் அணைக்கட்டு ஆழமாகவும் போய்கொண்டே இருக்கும். அந்த ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க ஆழமுள்ள அணைக்கட்டில் எப்படி தண்ணீரின் கொள்ளளவு அதிகரிக்குமோ அதே போல மௌனத்தால் ஆழமான மனதில் மனோசக்தியின் கொள்ளளவும் அதிகமாகும். மனதினுடைய ஆழமும் ஆற்றலும் அதிகரிப்பதனால இயற்கை ரகசியங்கள் சுலபமாக வந்து மனதுக்கு காட்சியாகும். இப்படித்தான் எனது பாடல்கள் பல தோன்றின. உதாரணத்துக்கு ஒரு பாடல்: பாட்டெழுதும் பழக்கமுளான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்று நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும், நல்வாழ்வுக்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும், மேட்டுள்ள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும், ஏட்டினிலே கை எண்ண மகடாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். மௌனத்தினால் மனதின் அலைச்சுழல் குறைய குறைய அந்த அளவுக்கு மனோசக்தியின் ஆழம் அதிகரிக்கும். அந்த மனோசக்தி உயர உயர எதை நினைத்தாலும் அதை சீக்கிரமாக புரிந்து கொள்ளவும் புரிந்து கொண்டதை விரைந்து செயல்படுத்தவும் இயலும். உலகுக்கு இன்று வேண்டியதெல்லாம் நம் விருப்பம் போல் செயலாற்றும் ஒரு திறன் அல்ல, அதைவிட அதிகமான ஒரு திறமை வேண்டியதாக இருக்கிறது. மனிதன் என்ற முறையில் பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுக துக்க இயல்பினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று. அது மதமாம், அதை வளர்த்தோர் பெயர்களில் பல ஆயிற்று என்று அறத்தின் தோற்றத்தை பற்றி ஒரு கவியில சொல்லுறாங்க மகரிஷி. அறம் என்றாலே அங்கேதான் தொடங்குகிறது. நான் பேசுகிறேன், நடக்கிறேன், மற்றவர்கள் அதனால் தாக்கம் பெறுகிறார்கள். அந்த தாக்கத்தின் விளைவு எந்த அளவில் இன்ப துன்ப விளைவிக்கும், அப்போதுதான் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அந்த அறம் வளர்ந்து பிற்காலத்தில் மதமாயிற்று. ஆகவே அத்தகைய சக்தி வாய்ந்த பரம்பொருளை மனம் உடையதாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு இதை போல மௌன நோன்பு பயனாகும். மௌனத்தில் சிந்தனையும் வேண்டும். சிந்தனைக்கும் சாதாரணமாக செயல்புரிவதற்கும் வித்தியாசம் உண்டு. சிந்தனையில் ஒரு நோக்கம் இருக்கிறது, சிந்தனையில் ஒரு விழிப்பு இருக்கிறது. சிந்தனையில் மனத்தின் அலைச்சுழல் விரைவு குறைந்து கொண்டே இருக்கிறது. இறைநிலையை ஒட்டியே இறைநிலை நோக்கிய பயணத்திலே இருக்கிறது.
அந்த அளவில் சிந்தனை உயர உயரத்தான் அந்த சிந்தனையாளன் முதலில் மனிதனாகின்றான், அதன் பிறகு தேவனாகின்றான். விலங்குக்கும் தேவனுக்கும் இடையில் இருப்பவன் தான் மனிதன். விலங்கினத்திலிருந்து அதனுடைய கருமைய பதிவுகள் எல்லாம் நமக்கு மரபு தொடராக வந்துவிட்டன. விலங்கின வாழ்க்கையின் செயல்பாடு மனிதர்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. சிலர் இதை அறியாதவர்கள், அறிந்தவர்கள் அது வெளிப்பட்டு செயலாகாமல் பார்த்து கொள்கிறார்கள். அது வெளிப்பட்டு செயலாக்கு வராமல் பாதுகாத்து கொள்கிறார்கள். அறியாதவர்கள் விலங்கின பதிவின்படி செயல்படுகிறார்கள். ஒரு வகையில் பார்த்தால் அது தப்பில்லைதான், ஏனெனில் அது இயற்கையாகவே வருகிறது. ஆனால் அந்த நிலை மாற்றமடைய வேண்டும். எல்லோரும் மனிதத்தன்மை அடைந்துவிட்ட போதிலும் கூட ஒருவர் மட்டும் விலங்கின வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அது 1000 பேரையும் அலைக்கழிக்கும். ஆகவே எல்லோருமே அறிவில் உயர்ந்த நிலைக்கு வந்துதான் ஆக வேண்டும். வந்து கொண்டும் இருக்கிறார்கள், தங்களுக்கு தெரியாமலேயே. நாமெல்லாம் இதை பயிற்சியினால் உணர்ந்து கொள்வதற்கு நல் வாய்ப்பாக இன்று மௌனம் ஏற்கிறோம். 3 நாள் மௌனம் இருந்து தவம் செய்துவிட்ட பிறகு உங்கள் உடலையே கவனித்து பாருங்கள். அந்த உடல் எவ்வளவு ஆற்றல் களம் உடையதாகவும் எவ்வளவு அலை வீசக்கூடியதாகவும் இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் மௌனத்தில் இருக்கும்போது சரியாக கவனித்தீர்கள் என்றால் சாதாரண நிலையை விட உங்களிடையே நான் வருகின்ற போதும் இப்படி அப்படி போகின்ற போதும் ஏதோ ஒரு பெரிய அலைவீச்சு வருவதையும் போவதையும் உணரலாம். எல்லோருக்கும் இந்த அலைவீச்சு உண்டு. ஒருவருக்கு குறைவாக இருக்கும், ஒருவருக்கு சற்று கூடுதலாக இருக்கும். ஆனால் இந்த மௌனத்தின் மூலம் அத்தகைய அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சக்தியை சேகரித்து கொள்ளலாம். அலை என்றால் வேறொன்றுமில்லை, விண்ணின் கரைசல் தான் அலையாக வருகின்றது. விண்ணின் கூட்டம்தான் பஞ்சபூதமாகவும் நம் உடலாகவும் வருகிறது. அவ்வளவும் கரையும் போது மனிதனுடைய தன்மை அத்தனையும் அலையாக மாறும். இதை நாம் ஜீவகாந்தம் என்று சொல்றோம். இந்த அலை எங்கெங்கு மோதுகிறதோ அங்கெல்லாம் அந்த அலைக்குரிய மனிதனுடைய தன்மையையே தூண்டிவிடும். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகம் முழுமையும் நம்மளுடைய ஜீவகாந்த அலை வீச்சு, அந்த அலை வீச்சு நன்மையையோ தீமையையோ விளைவிக்கும். ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும் போது மனோசக்தியும் அதிகரிக்கும். அந்த நிலையிலிருந்து யோசித்தோமேயானால் நமக்கு என்ன வேண்டும் என தெரியும். வாழ்க்கையில் துன்பமில்லாது வாழ வேண்டும். துன்பம் எப்படி எப்படி வருகிறது என்று சரியாக பார்க்காது முறையாக செயல் செய்யவில்லையானால் எந்த போக்கில் போய் தவறாக என்னென்ன செய்கிறோமோ அதிலிருந்து வரும் விளைவு தீமையான விளைவாக இருக்கும். துன்பங்களும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். செயல்களில் தவறு இருக்குமேயானால் அதன் விளைவாக நோய் வரும். ஒரு தடவை நோய் வந்ததே ஆனால் மீண்டும் நோய் வரும். சில நேரங்களில் நோய் உள்ளே இருக்கும், அது நமக்கு தெரியாது இருக்கும். நமது உடலில் ஒரு தடவை ஒரு அங்கம் கெட்டு போய்விட்டால் அந்த பகுதியில் மீண்டும் நோய் வரும். ஆகையினால் உடலில் நோய்களை நீக்கிக் கொண்டு மனதை வளமாக வைத்து கொண்டோமேயானால் வாழ்வில் அமைதி இருக்கும். ஒருவர் மனதில் உள்ள அமைதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். உள்ளத்தாலும் உடலாலும் எந்த அளவில் நலமாக இருக்கின்றார்கள், எந்த அளவில் சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்ட பிறகு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் சிரமமான நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நினைத்து வாழ்த்த வேண்டியதுதான். இந்த மௌன காலத்தில் அவர்களுடைய உருவத்தை நினைத்து வாழ்த்தினாலேயே அந்த அலையும் இந்த அலையின் குணமும் அவர்களுக்கு பயனாகும். இப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் பலரை இப்பொழுதே உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள். நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் இந்த மௌன காலத்தின் போது அதை இன்னும் தெரிந்த முறையில் திட்டமிட்டு உயர்த்தலாம். அத்தகைய நல்ல செயலை, முறையை பயிற்சி முறையிலே மட்டுமின்றி அன்றாட வாழ்க்கை முறையிலும் நாம செய்து பயனடைய வேண்டும். எல்லோருக்கும் இது வழிவகுக்கும். நீங்கள் எல்லாம் சாதாரணமாக நீர்நிலைகளாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மௌனத்தின் மூலம் இறையாற்றல் என்ற அணைக்கட்டுகளாக பெருகி பூரித்து பயனடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் என்று சுவாமிஜி ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. இது நம்ம படித்தும் கேட்டும் சிந்தித்தும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்.
மோனத்தில் விளைந்த முத்துக்கள் என்ற புத்தகத்தை வாங்கி இந்த பகுதியை நாம் படித்து தெரிந்து கொள்வோம். இப்பொழுது கேட்டுவிட்டோம், விரைவில் புத்தகமாக தயாராகுவோமா? வாழ்க வளமுடன்.